பந்தயத்தில் தோற்ற நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஜெயலலிதாவுக்கு கொடுத்த அபராதம் என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐம் சி இளங்கோ. வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போதுதான் நான் போடுகின்ற ஒவ்வொரு சுவாரஸ்யமான பதிவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க பதிவிற்குள் போகலாம். தமிழ் சினிமாவில் நடிகர் திலகம் என்று அழைக்கப்படும் சிவாஜி கணேசன் தனது சினிமா வாழ்க்கையில் ஒரு முறை கூட தாமதமாக வந்ததில்லை. அதே போல சரியான நேரத்திற்கு மேக்கப்புடன் வந்து விடுவார் என்று பலரும் சொல்ல கேட்டிருக்கிறோம். ஆனால் படப்பிடிப்புக்கு வருவது குறித்து பந்தயம் வைத்து நடிகை ஜெயலலிதாவிடம் சிவாஜி தோற்றுள்ளார் என்பது பலரும் அறியாத ஒரு தகவல். அதாவது 1967ஆம் ஆண்டு இயக்குனர் ஏ.பி. நாகராஜன் இயக்கத்தில் வெளியான திரைப்படம் தான் கந்தன் கருணை. சிவகுமார் முருகன் வேடத்தில் நடித்திருந்த இந்த திரைப்படத்தில் ஜெயலலிதா, கே.ஆர். விஜயா, சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன் உள்ளிட்ட பல முன்னணி நடிகர்கள் நடித்திருந்தனர். இசையமைப்பாளர் கே.வி. மகாதேவன் இசையமைத்த இந்த திரைப்படத்தை கவிஞர் கண்ணதாசனின் அண்ணன் ஏ.எல். சீனிவாசன் தயாரித்திருந்தார். இந்த திரைப்படத்திற்கான அனைத்து பாடல்களையும் கவிஞர் கண்ணதாசன் எழுதியிருந்தார். கந்தன் கருணை என்ற திரைப்படத்தில் வரும் ஒரு மெகா ஹிட் பாடலான திருப்பரும் குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் என்ற இந்த பாடல் நல்ல வரவேற்பை பெற்று வரும் ஒரு பாடலாக இன்றும் நிலைத்திருக்கிறது. இந்த திரைப்படத்தின் படப்பிடிப்பு நடந்து கொண்டிருந்த போது ஒரு நாள் நாளை காலை முக்கிய காட்சி ஒன்றை படமாக்க இயக்குனர் ஏ.பி. நாகராஜன் முடிவு செய்து அதை சிவாஜியிடம் சொல்ல, அதற்கு சிவாஜி, உங்கள் ஹீரோயின் ரெடியாகி வந்து அந்த காட்சியை எடுத்த மாதிரிதான் என்று சிவாஜி கூறியுள்ளார். இதை கேட்ட அந்த படத்தின் கதாநாயகி ஜெயலலிதா, நாங்கள் 7 மணிக்கு வந்தாலும் முதல் ஷாட் 9 மணிக்கு தான் எடுப்பீர்கள், அப்படி இருக்கும்போது எதற்காக 7 மணிக்கு நான் வர வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். அருகில் இருந்த சிவாஜி, நாளை காலை நான் சீக்கிரம் வந்து விடுவேன், 7 மணிக்கு முதல் ஷாட் எடுக்கலாம் என்று கூறியுள்ளார். இதை கேட்ட ஜெயலலிதா, நானும் ரெடி என்று சொல்லி 1000 ரூபாய் பந்தயம் கட்டியுள்ளார். இவர்களின் பந்தயம் குறித்து அந்த செட்டில் உள்ள அனைவருக்கும் தெரிந்துவிட்டது. மறுநாள் காலை சிவாஜி, ஜெயலலிதா இவர்களில் யார் முதலில் வருவார்கள் என்பதை பார்க்க செட்டில் இருந்த அனைவரும் முன்பே வந்துவிட, சிவாஜி கணேசன் 7 மணிக்கு கரெக்டாக செட்டிற்குள் வந்துள்ளார். ஆனால் சிவாஜிக்கு முன்பே லைட்மேன்கள் கூட வராத நிலையில் மேக்கப்புடன் ஜெயலலிதா கால் மேல் கால் போட்டு கொண்டு அமர்ந்திருந்துள்ளார். ஜெயலலிதாவின் அருகில் சென்ற சிவாஜி கணேசன், சரிம்மா, நான் தோத்துட்டேன், இந்தா என்று பந்தய பணத்தை கொடுத்திருக்கிறார். அந்த பந்தய பணத்தை வைத்து செட்டில் இருந்த அனைவருக்கும் ஐஸ்கிரீம், கேக் எல்லாம் வாங்கி கொடுத்துள்ளார் ஜெயலலிதா. இந்த தகவலை நடிகை குட்டி பத்மினி அவர்கள் சமீபத்திய பேட்டி ஒன்றில் குறிப்பிட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பந்தயத்தில் தோற்ற சிவாஜி கணேசன் ஜெயலலிதாவுக்கு கொடுத்த அபராதம் என்ற இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன். மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐம் சி இளங்கோ. நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.